ஒரு வழியாக 6:30க்கு மேலே கரண்ட் வந்துருச்சு. காலையிலேருந்து ஒரு சோறும் பொங்கலை சரி நைட்டாவது எதையாவது உருப்படியாக செஞ்சு சூப்பராக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி சிம்பிளாக பச்சை சால்னா செய்யலான்னு சொல்லி போனேன். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, சிறிதளவு கொத்தமல்லி, சிறிதளவு புதினா, 2 சில்லளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதிக அளவில் சேர்க்க வேணாம். இஞ்சி பூண்டு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. நான் பேஸ்ட் இருந்ததுனால பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வெட்டி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு கறி மசாலா 1 ஸ்பூனும், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்துட்டு 2 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான பச்சை சால்னா ரெடி. தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரின்னு